ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம செட்டு தோசையும் வடகறியும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு அரிசி நம்ம தோசைக்கு அரிசி காப்படி அரிசி நான் எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த இதில் எடுக்கிறோமோ அதே அளவில் 1/4 டம்ளர் அவலும், அதே இது 1/4 உலக்கும் உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனு வெந்தயம். இது நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு இதை நம்ம அரைச்சிட்டு வரணும். மாவு நல்லா அரைச்சாச்சு. நமக்கு தேவையானது உப்பு போட்டு நம்ம தேங்காய் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் தண்ணியை அதோடு சேர்த்து பசைஞ்சு நம்ம மாவை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை சுடும். மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. அந்த இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் போட்டு நல்லா கலக்கி நம்ம இப்போ தோசை சுடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து ரொம்ப அகத்தாமல் நல்லா சின்னதாக அப்படி ஊற்றி நல்ல பவுல் மாதிரி அப்படியே பொக்குழம்பு அப்படியே வருது. அந்த இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இல்லைனாலும் பெரட்டி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது இதேமாதிரி சின்னதாக ஊற்றி குழந்தைகளுக்காக கொத்தமல்லி இலை, கேரட்டு லேசாக திருவி ஊற்றிக்கலாம். அண்டி பருப்பை நல்ல சின்ன சின்னதாக துண்டாக வெட்டி அதில் தோசை மேலே போட்டு எண்ணெய் ஊற்றி பிள்ளைகளுக்கு சுட்டி கொடுத்தாலும் நல்லா விரும்பி பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. இதில் 2 இதில் தோசை சுட்டுருக்கிறேன். செட் தோசை சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடகறி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வடகறிக்கு பருப்பு அரைக்கணும். கடலைப்பருப்பு நான் ஒரு 150 பருப்பு ஊற வச்சு 2 மிளகாத்தூள் அதில் போட்டு பிறுபிறுன்னு கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு வரணும். இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான உப்பு அதில் நம்ம போட்டுக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி, சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம். இந்த வடையில் 4 வகை இருக்குது. எண்ணெயிலும் போட்டு பொரித்து எடுத்து செய்யலாம், அவிச்சியும் நம்ம பண்ணலாம். இல்லைனா தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி அடை மாதிரி தட்டி அதை பிறுத்து வதக்கி இது பண்ணிக்கலாம். இல்லைனா இருப்புச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அரைச்சதை அப்படியே போட்டு கிளறி அதை அப்படியே பண்ணலாம். 4 வகை இருக்குது. இது நமக்கு எது ஈஸியோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் அவிச்சி தான் செய்ய போகிறேன். இட்லி தட்டில் அவிக்க போகிறேன். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த நல்லா உருண்டை பிடிச்சி இப்படி தட்டி அதை நம்ம அவிச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலாவை நம்ம ரெடி பண்ணுவோம். வடகறி 2 ஸ்பூன் ஆயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை 1 துண்டு, பிரிஞ்சி இலை 4-3 கிராம்பு போட்டு பொரிச்சுக்கணும். கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் புதுசாக நறுக்குனது 2 வெங்காயம் எடுத்து நல்ல கோல்டு கலர் வரந்தனையும் நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கணும். பச்சை வாசனை போகுந்தனி நல்லா நம்ம அதை வதக்கிக்கணும். தக்காளி 2 தக்காளியை பொடிசாக அரிஞ்சு கூட தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கணும். புதினா இலை சிறிதளவு போட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மசாலா போடணும். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கணும். அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க விடணும். இப்போ நம்ம வடைக்கு அரைச்சது அவிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை தட்டிலேருந்து எடுத்து அது ஒன்றும் பாதியமாக நம்ம புட்டு எடுக்கணும். சிறு துண்டாக அப்படியே உதிர்த்து விட்டுக்கணும். வடை ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பு கொதிச்ச உடனே நம்ம அந்த வடையை அதில் போட்டுடலாம். அது போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிடணும். கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொத்தமல்லி மேலே தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்ல வடகறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.